तेषां दारक्रियां प्रति चिन्तयामास धर्मात्मा सोपाध्यायः स बान्धवाः तस्य चिन्तयमानस्य मंत्री मध्ये महात्मनः अभ्यागच्छन् महातेजा विश्वामित्रो महामुनिः. அத ஆரம்பிக்கிறார். சீதா கல்யாணம் லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான சரித்திரம். அத ஆரம்பிக்கிறார் விஸ்வாமித்ரர். வசிஷ்டா வால்மீகி இப்படி சொல்றார், அத ராஜா தசரதா. பிறகு எதற்கு பிறகு நான் மங்களத்தை போட்டு ஆரம்பிக்கிறார். என்ன பண்றாருன்னா தேசாம் தாரக்கிரியாபதி. அத நினைச்சு பாக்குறாரு. என்ன ஒரு கவலை வந்திருக்கு அவருக்குன்னா, நம்ம குழந்தையான ராமருக்கு கல்யாணம் பண்ணணுமேங்கிற ஒரு கவலை வந்து தேசாம் தாரக்கிரியாம் பிரதி அத நினைச்சு நினைச்சு சிந்தனை பண்ணிட்டே இருக்கா. சிந்தையாமா சதர்மாத்மா. ஏன் சிந்தனை பண்ணணும்னா, பொறுப்புள்ள அப்பாவா இருந்தா தனக்கு வரக்கூடிய மாட்டு பண்ண நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாளாம். அதனால தர்மாத்மாங்கிறார். சிந்தையாமா சதர்மாத்மா. அதனால கவலைப்படுறார். தன்னாத்துக்கு யார் வந்தா என்னன்னு இருக்கிறது இல்ல. நல்ல குலத்துல இருந்து பெண்ணு கிடைக்கணுமே, அந்த பெண்ணை வச்சுதான் இந்த குலம் வளரணும். அதனால ஒரு தர்மத்தின் மேல கவலைப்பட்டு சிந்தையாமா சதர்மாத்மா. தனியா உட்கார்ந்து கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்லை. எப்படி கவலைப்பட்டார் தசரதன்னா, சோபாத்தியாயஸ்ஸ பாந்தவா. கூட இருக்கக்கூடிய எல்லா பந்து வர்க்கத்தோடையும் சேர்ந்து சொந்தக்காரா மித்ரால் எல்லாரையும் மந்திரி அந்த ஜனங்களை கூட்டி வச்சுட்டு கவலைப்பட்டார். இந்த பேச்ச ஆரம்பிச்சு பேசுறார். ஏன் எல்லாரையும் சேர்த்து வச்சு பேசணும்னா, ஒவ்வொரு ஜனங்கள் ஒவ்வொரு விதமாக இந்த கல்யாணத்தை பார்ப்பான். நம்ம பாரத தேசத்துல எப்படின்னா, ரெண்டு குடும்பங்களுடைய சம்பந்தப்பட்டது ஒரு கல்யாணம். மித்த தேசங்கள்லாம் அப்படின்னா ரெண்டு பேருடைய தனிப்பட்ட முடிவுல உள்ளது ஒரு கல்யாணம். ஏன்னா கலாச்சாரத்தை அடிப்படையா கொண்டதுதான் இந்த கல்யாணமே. இது நம்ம பாரத தேசத்தோட தனிச்சிறப்பு. மற்ற ஊர்கள் எப்படின்னா ரெண்டு பேரும் விரும்புவா, அவ ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிடுவா. அவ அப்பாவை பத்தியும் கவலை கிடையாது, அம்மாவை பத்தி கவலை கிடையாது. இந்த பக்கத்துல பொண்ணு வீட்டுக்காராலும் பையன் வீட்டுக்கார யாரை பத்தியும் அவளுக்கு கவலை கிடையாது. அவளுக்கு அவ வாழ்க்கை மட்டும்தான் அதுல நோக்கமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா, எல்லோருமா கலந்து பேசி இந்த கல்யாணத்தோட முடிவெடுக்கணும். ஏன் அப்படி எடுக்கணும்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கோணத்துல பார்ப்பான். யார் யார் எந்தெந்த கோணத்துல பார்ப்பான்னா, இந்த கல்யாணம் பண்ணிக்க கூடிய அந்த பெண்ணும் மாப்பிளையும் எப்படி பார்ப்பான்னா, கன்யா ரூபம். அவளுக்கு ஒண்ணுதான் லட்சியமா இருக்கும். இவன் அழகா இருக்கானா, அவள் அழகா இருக்காளா, இது ரெண்டுதான் அவ கண்ணுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. தம்பதிகளுக்கு அப்படி, அந்த மணமக்களுக்கு அப்படி இருக்கும். அம்மா என்னத்தை பார்ப்பான்னா, அம்மாவுக்கு பைசா, அந்த அம்மாவுக்கு பணம் ஒண்டிதான் லட்சியமா இருக்கும். வர இடம் நல்ல இடமா இருக்கணும், பணம் இருக்கிற இடமா இருக்கணும்னு தோணும். கை நிறைய சம்பாத்தியம் இருக்கணும். அந்த சம்பாத்தியத்தை மாசம் தவறாம தன்னுடைய பொண்ணுகிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும். இது ஒண்டிதான் அம்மா நினைப்பா. அப்பா என்ன நினைப்பான்னா, ஒரு நல்ல படிப்பு உடையவனா இருக்கணும், ஒரு நல்ல ஒரு வித்தை உடையவனா இருக்கணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல உள்ளவருக்கு பொண்ணை கொடுத்தா கவலைப்படாம இருக்கலாம்னு நினைப்பாரா அப்பா. காலம் முழுக்க நம்மளுக்கு கவலை இல்லைங்கிற அந்த எண்ணத்தினால அப்பாவுக்கு என்னன்னா படிப்பு மட்டும்தான், படிப்பு வேலை, அதை பத்தி தான் அவர் கவலைப்படுவார். மிட்டவார பந்துக்கள்லாம் எதை நினைப்பான்னா, நல்ல குடும்பத்திலேருந்து வந்திருக்காளா இந்த பெண்ணுன்னு பாப்பா. ஏன்னா நல்ல குடும்பத்திலேருந்து வந்தா கவலைப்படாம இருக்கலாம், நம்ம குடும்பம் நல்லா வளரும். அதனால அவ அதைதான் பாப்பா. பாந்தவாக குலமிச்சந்தி இஷ்டாண்டம் இதரேகனாக. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பான்னா, நல்லா கல்யாணம் நடக்கணும், இந்த கல்யாணம் நடக்கிற காலத்துல நல்லா சாப்பாடு இருக்கணும், அதுக்கு ஒரு 2 நாள் டூர் போட்டு அந்த கல்யாணத்துக்கு போனோம், போன இடத்துல ஆனந்தமா நம்ம இருக்கணும், சந்தோஷமா எல்லாரையும் பார்த்தோம், சிரிச்சோம், பேசணும்னு இருக்கணும். இது மட்டும்தான் அவளுடைய எண்ணத்துல இருக்கு. இது போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தினால இந்த கல்யாணத்தை பார்ப்பா. அதனால என்ன சொல்ற, இந்த தசரதன் என்ன பண்றார், எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டுக்கணுங்கிறதுக்காக சோபாத்தியாயஸ்ஸ பாந்தவா தஸ்ய சிந்தயமானஸ்ய, அப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற காலத்துல மந்திரி மத்தியே மகாத்மனஹ ஒருத்தர் வந்தார். யாரு வந்தா அப்படின்னா, அபியாகச்சன் மகாதேஜா, மகா தேஜஸான ஒருத்தர் வந்தார். யார் அந்த மகா தேஜஸ்வினா, விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி. அந்த விஸ்வாமித்ரருங்கிற அந்த முனிவர் வந்தார். எப்படி வந்தார்னா, சராஜோ தர்ஷனாகாங்கி
துவாராத்யக்ஷானுவாச்சஹாங்கிற அத்தியாச்சரியம். இப்படி வந்து நிற்கிறார். வந்தது யாருன்னா விஸ்வாமித்ரர். அங்க இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கு எதுவுமே தெரியாது. உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, வெளியே ஒரு ரிஷி வந்திருக்காரு. வந்தோடனே இவர் ராஜாவை பார்க்கணும்னு கேட்கிறார். ராஜாங்கத்துல என்ன வழக்கம்னா உள்ள போய் அனுமதி வாங்கிட்டு வந்துதான் வெளியில இருக்கிறவாளை விடணும். அதனால இவன் நிக்கிறான். உடனே அவர் கேட்கிறார் சீக்கிரம் சீக்கிரம்ங்கிறார். வந்தவா யாருன்னு கேட்கிறார், சீக்கிரம்ங்கிறார். அந்த காவலாளிக்கு புரியல, அங்க இருக்கிறவாளுக்கு சீக்கிரம்னா யாரு, நீங்க யாருன்னு சொல்லுங்கிறார். ஆக்யாதா, சீக்கிரம் போய் சொல்லுங்கிறார். சீக்கிரம் சொல்லுங்கள்னா யார போய் எங்க சொல்றது, யாருன்னு போய் சொல்றதுன்னா மாம் மாம் என்ன போய் சொல்லுங்கிறார். நீங்க வந்திருக்கேன்னு சொன்னா போருமா, யார் வந்திருக்கான்னு சொல்லுவேன். மாம் பிராப்தம், நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. அதற்கும் மேல சொல்ல நீங்க வந்திருக்கேன்னு சொல்லி நீங்க யாருங்கிற அட்ரஸே இல்லையே. நீங்க யாருன்னா கௌஷிகம். கௌஷிகம்னால அவளுக்கு புரியல. ஏன்னா குஷிக வம்சத்துல பிறந்தவாள் தான் கௌஷிகாள். நீங்க அதுல யாருன்னு கேட்கிறார். காதினசுதம். காதினசுதம்னு என்னன்னா நிக்கிறவா அப்ப அப்படியே இந்த ஈட்டிய கீழே போட்டா அங்க ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரும் உள்ள போய் இந்த ராஜா இடத்துல விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னா. ஏன்னா காதிசுதன் விஸ்வாமித்திரர் கோபிஷ்டன்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவருக்கு ஒரு புத்திரர் தான். அதனால எல்லாரும் என்ன பண்ணா, இங்க யாருமே இல்ல, எல்லாரும் கிளம்பி அங்க போயிட்டா. சம்பிராந்த மனச சர்வே தேன வாக்கியேன சோதிதா. இப்படி அந்த வாக்கியம் முடிஞ்சது, வந்திருக்கிறது விஸ்வாமித்திரருக்கான தெரிஞ்சது. உடனே என்ன பண்ணா, நேரா அடுத்த நிமிஷம் தான் இந்த ராஜாட்ட போய் தசரதன்ட்ட போய் விஸ்வாமித்திரர் வந்திருக்கான்னு சொல்ல, வந்தாரையா விஸ்வாமித்திரருங்கிற, வந்தாரையா விஸ்வாமித்திரர்னு சொல்ல. ஏன்னா அப்படி ஒரு கோபிஷ்டரா அவர் வந்திருக்காருன்னு போய் சொல்ல. அங்க ஒருத்தருமே இல்ல. ஏன்னா அங்க இருந்தா அவர் சபிச்சு விடுவார். கோபம் வந்துடும். நான் இவ்வளவு நேரம் சொல்லியும் நீங்க சொல்லலையான்னு சபிச்சு விடுவார். கல்லா போ மண்ணா போன்னு சபிச்சு விடுவார். பரவாயில்ல உள்ள போய் சொன்னா, அனுமதி இல்லாம உள்ள போய் சொன்னா வேலை போயிடும். வேலை போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சானா, ஏன் இவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பதிலா கல்லா போ மண்ணா போன்னு சபிச்சு விட்டான்னா நாளைக்கு புள்ள குட்டியை போய் வீட்டுல போய் பார்க்க முடியாது ஆத்துல. அதனால என்னன்னா எல்லாரும் ஒரே சமயத்துல போய் காதிசுதன் வந்திருக்காருன்னு போய் சொல்ல. உள்ள இருக்கக்கூடிய தசரதன் பாதியில எந்தவர் சோபாத்தியாயத்த பாந்தவாகான்னு எல்லாம் சேர்ந்து இருக்கிறா. இந்த மீட்டிங் நடக்கிற காலத்தை அவரை உள்ள வர சொல்லுன்னு சொல்லலாமே, இவன் தான் ராஜாவாச்சு. ஏன் சொல்லலன்னா மகான்கள் வந்தா அவளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம தான் கொடுக்கணும். இது நான் தான் ஒரு முக்கியமான காரியத்துல இருக்காரு, அவர் அதை விட்டுட்டு போய் பார்க்கணுமா அப்படி அவசியமானா அவசியம் போகணும். ஏன்னா மகத் சந்தரிசன சம்பிராப்தே சமஸ்த நியமைகி அலம். நீ எப்பேற்பட்ட எந்த ஒரு காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் அதற்கு நடுப்புற ஒரு மகான்களை பார்த்தேன்னா அதை அப்படியே நிறுத்திவிட்டு அந்த காரியத்தை பாருங்க. ஒரு சிவ பூஜையே பண்ணிட்டு இருக்கோம், அந்த சமயத்துல ஆச்சாரியால் வாசல்ல வந்து நிக்கிறான்னா, அப்படி ஆச்சாரியால் வந்திருக்கிற காலத்துல சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கேன், ஆச்சாரியால பார்க்க நமஸ்காரம் பண்ண வரலன்னு யாரும் சொல்லக்கூடாது. அது அசடுன்னு அர்த்தம் அப்படி சொன்னான்னா. ஏன்னா நீ 10 வருஷமா 20 வருஷமா 50 வருஷமா சிவ பூஜை பண்ற, சிவ பூஜை பண்ணி என்ன பிரயோஜனத்தை கண்டன்னா ஒண்ணும் இல்லை, சூன்யம். ஆனா அவ எப்படின்னா கண்ண மூடினா பகவான் தெரியல நிலையில இருக்கிறவாவா அந்த பீடத்துக்கு உண்டான மரியாதை. அப்பேற்பட்ட ஆச்சாரியால் வர காலத்துல ரெண்டுத்துல எது முக்கியம்னு பார்த்தா சிவ பூஜை முக்கியம் இல்ல, முதல்ல அவளை நமஸ்காரம் பண்ணணும்னு நினைக்கிறோமே அதுதான் முக்கியம். அது இதெல்லாம் என்னன்னா சாமானிய தர்மம்னு ஒண்ணு, விசேஷ தர்மம்னு ஒண்ணு. சாமானிய தர்மம் யாருக்கு பொருந்தும்னா ஆத்துல ஒருத்தர் ஒரு விருந்தாளி வந்திருக்கார், நம்மளோட வயசுல பெரியவர், அவர் சிவ பூஜைக்கு பத்தியத்துல வந்தாருன்னா நீங்க உட்காருங்க வரேன்னு தலையாட்டு பேசாம இருக்கலாம். அவர் ஒன்றும் தப்பாவும் நினைச்சுக்க மாட்டார், தப்பா நினைச்சுனால கவலை கிடையாது. ஏன்னா இது இந்த பூஜையும் போது எந்திருக்க கூடாதுங்கிறது தர்மம், இது சாமானிய தர்மம். விசேஷ தர்மம்னா பூஜையா இருந்தாலும் ஆச்சாரியா வந்தா எந்திருக்கணும், குரு வந்தா எந்திருக்கணும். ஒரு ஏகாதசி விரதமே இருக்கும், நம்ம குரு என்ன சொல்றாரு, ஏகாதசி அன்னைக்கு குருவை பார்த்து நமஸ்காரம் பண்ற காலத்துல குரு சொல்றார் நீ ஏதாவது சாப்பிடுங்கிற. உடனே நம்ம சொல்றோம் இந்த ஏகாதசிங்கிறோம், உடனே குரு சொல்ற இல்ல பரவாயில்ல சாப்பிடுன்னு அவர் சொன்னார்னா அவர்கிட்ட தான் நீ சொல்லிவிட்ட ஏகாதசின்னு. அந்த சமயத்திலயும் அவர் ஒரு இல்ல பழங்களை கொடுத்து சாப்பிடும், இல்ல பாலோ ஏதோ ஒண்ணு கொடுத்து சாப்பிடுனா சாப்பிடணும். ஏன்னா உனக்கு குரு அவர். இதை விட தாண்டி என்னன்னா குரு வச்சனம், முதல்ல குரு வச்சனம்னா அதற்கப்புறம் தான் நியமம்லாம். இதுக்குதான் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். சமஸ்த நியமைகி அலம்ங்கிற. அப்படி மத்தியத்துல போய் அந்த மந்திரி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கார் குடும்பத்தோட, அதற்கு மத்தியத்துல போய் அந்த விஸ்வாமித்திர உள்ள கூட்டிட்டு வர, பூர்ண கும்பத்தை கொடுத்து உள்ள கூட்டிட்டு வர
அர்க்யபாத்தியாச்சமணியம் கொடுத்து அவர் ஒரு ஆசனம் போட்டு இருக்க சொன்னார். உட்கார சொல்லிவிட்டு சந்தோஷப்படுறார். உங்க வருகையால என்னுடைய குலம்லாம் திருப்தியாச்சு. யதா மிருதஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனோதகே யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்ய ச பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ யதா ஹர்ஷோ மகோதயே ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. வரணம்னு சுவாகதம் சொல்லி அர்க்யபாத்தியாச்சமணியங்கள்லாம் கொடுத்து உங்க வருகையினால எங்க குலங்கள்லாம் திருப்தி அடைஞ்சது. எப்படி தேவர்களுக்கெல்லாம் அந்த அமிர்தம் கிடைச்ச காலத்துல எப்படி சந்தோஷப்பட்டாலோ அது போல நான் சந்தோஷப்படுறேன். யதாவருஷமனூதகே, மழையே இல்லாத ஊர்ல ஒரு மழை பெஞ்சா அந்த ஜனங்கள்லாம் எப்படி திருப்தி அடைவாளோ, அந்த ஊரே எப்படி சந்தோஷப்படுமோ அது போல நான் சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்ல, யதா சதிருஷதாரேஷு, குழந்தையே பிறக்காதுன்னு ஜோசியாலும் சொல்லிவிட்டா, டாக்டரும் சொல்லிவிட்டா. அப்படி இருக்கிற ஒரு தம்பதிக்கு வயசான காலத்துல எப்படி ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுவாளோ அந்த சந்தோஷத்தை நான் படுறேன். புத்திர ஜன்மா பிரஜஸ்ய ச, அதற்கு மேல சொல்றார் பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ, தொலைஞ்ச பொருள் கிடைச்சா, விலை உயர்ந்த ஒரு வஸ்து தொலைஞ்சு போய் ரொம்ப நேரம் தேடி அதற்கு அப்புறமா அது கிடைச்சதுன்னா எவ்வளவு ஒருத்தன் சந்தோஷப்படுவானோ அந்த சந்தோஷத்தை நான் படுறேன். ததைவா அகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. வரணம் சொல்லி உபச்சாரம் பண்ற. அதற்கு மேல சொல்றார் கஞ்சதே பரமம் காமம் கரோமி கிமு ஹரிஷிதா பாத்ரபூதோசி மே பிரம்மன் திருஷ்டா பிராப்தோசி கௌஷிகா தார்மிகா. உங்க வருகையினால் எங்க குளங்கள்ல உள்ளவாள்லாம் கரையேறா, உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க சொல்லணும். கஞ்சதே பரமம் காமம், இங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கேன். இதை நான் ஒரு அகம்பாவத்தினால சொல்லல, உங்களை பார்த்து மயங்கி சொக்கி போய் கேட்கிறேன். நீங்க எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கேன். ஏன்னா நீங்க சாதாரண ஆசாமி இல்ல, பாத்ரபூதோசி மே பிரம்மன்னு. உங்களை தேடி காட்டுக்கு வந்து ஒருத்தர் ஒரு பொருளை கொடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. எந்த காட்டுல விஸ்வாமித்திரர் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஆனா நீங்க இன்னைக்கு நாட்டுக்கு வந்திருக்கேன், எதற்காகன்னா எனக்கு க்ஷேமத்தை கொடுக்க. அப்படி வந்திருக்கிற காலத்துல உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது என்னுடைய கடமை. நீங்க எது கேட்டாலும் கொடுப்பேன், எது கேட்டாலும் கொடுப்பேன், எது கேட்டாலும் கொடுப்பேன்னு அப்படி கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கோ. நீங்க பாத்திரமா இருக்கிறதுனாலதான் நான் இதை கேட்கிறேன். தர்மபுத்திரரை பார்த்து யக்ஷ பிரஸ்னஸ்ல யக்ஷஸ் கேட்கறது என்ன கேள்வின்னா, தர்மம் பண்றதுக்கு எது காலம், எது புண்ணிய காலம்ங்கிறது. தர்மஸ்ய காலமாக்யாகி, தர்மம் பண்ண எது சிறந்த காலம்னா உடனே அந்த தர்மபுத்திரர் சொல்றா சத்பாத்திரம் எத்தனை லட்சியத்தைங்கிறது. இந்த மாசம் அந்த காலம்னு தனியா கணக்கு கிடையாது. சத்பாத்திரம் எத்தனை லட்சியதை, எப்ப ஒரு சாதுக்கள் கிடைக்கிறாளோ அவளுக்கு அந்த க்ஷணமே கொடுத்துட்டு அதுதான் சத்காலம். அந்த தானம் பண்றதுக்கு அதுவே நல்ல காலம், சிறந்த காலம். அது போல இப்ப நீங்க கிடைச்சிருக்கேன், உங்களை விட்டா திரும்பி கிடைக்க மாட்டேன். பாத்ரபூதோசி மே பிரம்மன் திருஷ்டியா பிராப்தோசி தார்மிகா. இதே போலதான் வாமனாவதாரத்துல மகாபலிக்காக தேவர்களின் பொருட்டு பகவான் வாமனாவதாரம் பண்ணி வரார். அப்படி அந்த நதி தீரத்துல யாகம் பண்றான்னு தெரிஞ்சுட்டு பகவான் என்ன வேஷம் போட்டுட்டு வந்தார்? அந்தனர் வேஷம் போட்டுட்டு வந்து வட்டுவாமன ரூபனாக பகவான் வர, அப்படி பார்த்தா சொக்கி போற ரூபமா, ரூபானு ரூபாவயவம், அங்கத்துக்கு அங்க அழகா இருக்கார். 5 அடி உயரம், ஆனா வயசோ 7. எப்படி இருக்கும்னா ஒரு விகாரமா இருக்க, ப்ரொபோஷனே தப்பா இருக்காதான்னா தப்பா இருக்காது. இது போலன்னா 10 அடியில ஒரு குருவாயூரப்பன் படம் இருக்கு, 5 அடியில குருவாயூரப்பன் படம் இருக்கு, 2 அடியிலயும் இருக்கு, இத்தினோண்டு ஒரு விக்கிரகம் இருக்கு. ஆனா எதுக்கு பார்த்தாலும் அந்த அளவு சரியா இருக்கு. ஏன்னா ப்ரொபோஷன் கரெக்டா இருந்துடுச்சுன்னா அது நம்ம கண்ணுக்கு விலட்சணமா தெரியாது. அது போல சுவாமி என்ன வட்டுவாமனா, ஆனா ரூபானு ரூபா அவயவம், அங்கத்துக்கு அங்க அழகா இருக்காரு. அதனால அவரை பார்த்தா ஒரு விகாரமே இல்லை. அப்படி ஒரு ஆகர்ஷம் இழுக்கிறது. வந்திருக்கிறது பகவான்ங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனா என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காரு. நீங்க எது சொன்னாலும் நான் கொடுக்கறேன். கஞ்சதே பரமம் காமம்னு சொக்கி போய் அந்த மகாபலி அந்த ரூபத்துல சொக்கி போய் கேட்கிறாரு. நீங்க எது கேட்டாலும் நான் கொடுக்கறேன், நீங்க ஏதாவது ஒண்ணு கேளுங்க.
காங்காஞ்சனம் குணவத் தாம வித்தம். உங்களுக்கு கிராமம் வேணுமா, இல்ல கஜானு துரகானு, இல்ல நல்ல பொண்ணு பார்த்து வைக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். விப்ரசுதா பிதானு சர்க்கையே, விப்ரசுதானு தர்க்கையே. நல்ல குடும்பத்தை பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கேன். என்ன பார்த்தா யாச்சகத்துக்கு வந்திருக்கேன்னு யாரா சொன்னாங்கிறார். நீங்க சொல்லவே வேண்டாம், உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுறதே. துவாமர்த்தினம், நீங்க பிராமண வேஷம் போட்டுன்னு வந்திருக்கீங்க, அந்த யாச்சக கலை உங்க முகத்துல சொட்டுறதுன்னா மகாபலி. அது போல இங்க உங்களை பார்த்து நான் கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம், திருப்பி திருப்பி அந்த வாமனனை பார்த்து கேட்டுட்டே இருக்க, என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னா. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு. நீங்க உடனே பக்கத்துல இருக்கிற சுக்காச்சாரியா சொல்றாரு, இவன் வந்திருக்கிறவன் வந்து பிராமணன் வேஷத்துல தரிச்சுட்டு வந்திருக்கிறது யாருன்னா சாட்சாத் மகாவிஷ்ணு. எதற்காகன்னா உன்னை வஞ்சிக்கிறதுக்காகவே, தேவர்களுக்கு உன் சத்த பிடிக்கி கொடுக்கறதுக்காக வந்திருக்காண்டா. தெரிஞ்சுட்டே நீ இந்த தானத்தை பண்ணாத, வந்திருக்கிறது பகவான்னு சொல்றார். உடனே அந்த மகாபலி சொல்றான், இதற்கு மேல ஒரு பாக்கியம் கிடைக்குமாங்கிறான். ஏன்னா வந்திருக்கிறது மகா பகவான்னு தெரிஞ்ச அப்புறம் என்னமா நான் கொடுக்காம இருப்பேன், என்னுடைய எல்லா சொத்தும் போனாலும் போட்டுன்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கிறார். ஏன்னா அப்பேற்பட்ட பாத்திரம் வந்திருக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிறார். அதே போல நீங்க பாத்திரபூதோசி மே பிரம்மன்னு, இந்த நல்ல பாத்திரம், அதனாலதான் உங்ககிட்ட திருப்பி திருப்பி கேட்கிறேன். நீங்க எது கேட்டாலும் கொடுக்க சித்தமா இருக்கேன். நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்கணும். உங்களுடைய வருகையினால பாதம் பட்டதுனால என்னுடைய முன்னோர்கள்லாம் கரையேறி போறா. என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கறான். அவனுக்கு தெரியும் இவர் ரிஷி, இவர் வேற என்ன கேட்க போறார், வீடு கேட்க போறாரா, மாடு கண்ணு கேட்க போறாரா, இல்ல பணம் கேட்க போறாரா, எதுவுமே கேட்க போறதில்ல. இவர் கேட்க போறது ஒன்னாதான் இருக்கும். அவனுடைய மனசுல பட்டிருக்கு என்னன்னா, இவர் காட்டுல இருக்கார், ஏதோ ஒரு யாகம்னு சொல்லுவார், யாகத்துக்கு பத்திரிக்கை போட்டிருக்கேன், அதற்கு பணம் வசூலாகல நீங்க கொடுக்கணும்னு போற. இல்லைன்னா என்னன்னா, யாகத்துக்கு சித்தப்படுத்தி விட்டேன், அதற்கு உண்டான ரித்திக் தட்சிணியை நீங்க கொடுக்கணுமா, இல்லைன்னா என்ன யாகத்துக்கு நெய் வேணும்னு கேட்பான். இது போல ஏதோ ஒரு காரியத்துக்கு தான் வந்து நிற்க போறான். அவன் எந்த ஒரு பொருளை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கான் தசரதன். என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்க உடனே அவன் சொல்றார், உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், எனக்கு ஒண்ணு வேணும். என்ன வேணும்னா, நீ கேட்கறது சரிதான், ஒண்ணு எதிர்பார்த்துதான் நான் இங்க வந்திருக்கேன். அகம் நியமமா திஷ்டே சித்தார்த்தம் புருஷ ரிஷபா தஸ்ய விக்னகரோ தௌது ராட்சசௌ காமரூபினோ விரதே மே பகுஷச்சீர்ணே சமாப்யத்தாம் ராட்சசாவிமோ மாரீசஸ்ச சுபாபுஸ்ச வீரியவந்தோ சுசிக்ஷிதோ. எனக்கு என்ன வேணும்னா, ஒரு உபகாரம் பண்ணணும். நான் ஒரு நியமத்தினால ஒரு விரதத்தை எடுத்துட்டு இருக்கேன், ஒரு யாகம் பண்றதா தீர்மானம் பண்ணிருக்கேன். என்ன யாகம்னா, ஒரு 6 நாள் சாத்தியமான ஒரு யாகத்தை எடுத்துட்டு இருக்கேன். அந்த யாகத்தை நடத்தி முடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால் நடத்தி முடிக்க முடியல. ஏன் அது சித்தமாக, அது ஏன் பலிதமாக மாட்டேங்கிறது அப்படின்னா, அதுக்கு 2 பேர் வந்து இறங்க பண்றா. யார் அந்த 2 பேர்னா, மாரீசஸ்ச சுபாகுஸ்ச. பகவான் கீதையில சொன்னது போல காமயேஷா குரோதயேஷான்னு சொல்லி 2 பேர் எப்படி தடுப்பானோ அது போல 2 பேர் வந்து தடுக்கிறான், மாரீச்சனும் சுபாகும். அவன் யாருன்னா, ராவணன் வச்சுட்டு இருக்கிற காலேஜ்ல PhD முடிச்சுட்டு இந்த காரியத்துக்கு வந்திருக்கான். கெட்ட காரியங்கள் செய்யறதுல அவளை போல தேர்ச்சி பெற்றவா கிடையவே கிடையாது. வீரியவந்தோ சுசிக்ஷிதங்கிறார், அதுல எல்லாத்தையும் PhD பண்ணிட்டு வந்திருக்கான். ரொம்ப தந்திரமா பண்றான். எப்படின்னா, முதல் நாள் ஆரம்பிக்கிற காலத்துல இவன் வந்து விக்னம் பண்ணினான்னா 2 முஷ்டி தர்பையோட போயிடும். மறுநாள் காலத்தால திருப்பி யாகத்தை ஆரம்பிச்சு 6 நாள்ல முதல் நாள் கெடுத்தான்னா மீதி 5 நாள் திருப்பி ஆரம்பிச்சு பண்ணலாம். ஆனா அவன் என்ன பண்றான்னா, அந்த 6 நாள் பூர்த்தி ஆயிடுது, 6வது நாள் பூர்த்தி ஆகிற காலத்துல வந்து அந்த யாகத்தை கெடுத்து விட்டு போயிடுறான். ஏன்னா ரொம்ப நியமமா இருந்து யாகத்தை பண்ண வேண்டியிருக்கு. 5 ராத்திரியும் ஒரு 6 பகலமா இருந்து பண்றேன். பசி தாகம் தூக்கம் பேச்சின்மை எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த சங்கல்பம் பண்ணிட்டு பண்றோம். முதல் நாள் பண்ணா பரவாயில்ல, கடைசி நாள் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிடுறான். திருப்பி என்னன்னா, புனச்ச அடியில இருந்து சுக்லாம்பரதம்னு கொட்டி ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. உனக்கு என்ன பண்றதுன்னு புரியல.
என்னால அவனை ஏதாவது பண்ண முடியாது, விஸ்வாமித்திரர் ஏதாவது பண்ணக்கூடாதுன்னா பண்ண முடியும், ஆனா பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருது. எதனாலன்னா அந்த வேதிக்கு உள்ள போய் உட்கார்ந்துட்டு சங்கல்பம் எஜமானனா இருந்து ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டா சாத்வீக பாவம் வரதே தவிர அவனை சபிக்கணுங்கிற மனசு வரமாட்டேங்கிறது. ஏன்னா அப்பேற்பட்டதான யோகி சிரேஷ்டதம் கர்மா, அது சித்த சுத்தி ஏற்படுறதுக்கு உண்டான காரியம்ங்கிறதுனால அங்க போய் சங்கல்பம் பண்ணின உடனே புத்தி பிரவர்த்திக்க மாட்டேங்கிறது. ஏன்னா கோபமும் வரல, காமமும் வரல, கோபமும் வரல, சாத்வீக குணத்திலேயே அந்த புத்தி இருக்கிறதுனால அவனை சபிக்க மனசே வரமாட்டேங்கிறது. அப்படி நம்ம சாதுவா இருக்கிறதுனாலயே அவன் நம்ம கிட்ட வந்து விளையாடுறான்.